வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நானுங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம தயாங்கான ஒரு 2 ஷார்ட் பார்க்க போகிறோம். மை கோல்ட் சீனியர். இது வந்து லைக் ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி அந்த மாதிரி டைப். இது ஃபீல் குட்டாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் லவ்லியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டோரியில் என்ன பிடிச்சிருக்கு, என்ன விஷயம் நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியானதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் தான் என்ன நான் வந்து பெட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த இன்ட்ரோவும் வேணால், நம்ம கேரக்டர் இன்ட்ரொடக்ஷன் அது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோரியோட ஃப்ளோவில் பார்த்துக்கலாம். ஓகே இப்போது ஓப்பனிங் சீனில் மார்னிங் 8:30 காலேஜோட அந்த காரிடாரில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்ருக்காங்க. அப்போது ஒரு பர்சன், அது டாப்பர்டா, இவங்க தான் இந்த காலேஜோட டாப்பர், தயாங் சீனியர். இந்த வருஷம்னு இல்லை, அவர் இந்த காலேஜில் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எல்லா வருஷமுமே அவர் தான் டிபார்ட்மெண்ட்டோட ரேங்க் ஹோல்டராக இருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த சலசலப்பு பேச்செல்லாம் வந்துட்டுருக்கு. எல்லாருமே ஒரே டைரெக்ஷனில் பார்க்குறாங்க. அங்கே பிளாக் கலர் ஷர்ட், ஜீன்ஸு, ஷோல்டரில் பேகு, அந்த மாதிரி ஃபேஸில் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாத ஒரு பிளாங்கான ஒரு ஃபேஸோட கிம் தயாங் வந்துட்டுருக்காரு. கேர்ள்ஸ் எல்லாருமே அவனை பார்த்து ஒரு மாதிரி கிசன் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னடி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார், ஒரு தடவையாவது அவர் என்னை பார்த்து சிரிச்சிட்டா அது போதுண்டி, அன்றைக்கி தேவையே எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும், என்னோடய பிறவி பலனை நான் அடைஞ்சிருவேன் அப்படின்னு ஒரு பொண்ணு பேசிக்கிறா. இன்னொரு பொண்ணு வேறு மாதிரி, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருந்து ஒரு பொண்ணு அவரே பார்த்துட்ருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, வயன், நீங்கள் தான். அவளோட கண்ணிலேருந்து அந்த ஒரு சின்ன சிரிப்பு, ரொம்ப வருஷமாக மறைச்சி வச்சுருக்கிற அவளோட காதல், அது எல்லாமே அவளோட கண்ணில் தெரியுது. அவளோட மனசில் எல்லோரும் காலேஜ் டாப்பர் அப்படின்னு அவரை நினச்சிட்ருக்காங்க. எல்லாருக்குமே அவரை ஒரு டாப்பராக தான் தெரியும். ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிச்ச என்னோட தயாங், இது தயாங்க்கு எப்போ புரியும்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்போது அவளோட ஃப்ரெண்ட் நிலா, மறுபடியும் சீனியரை தானே பார்த்துட்ருக்க, அதெல்லாம் இல்லையே, பொய் சொல்லாத, உன் கண் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியும். அப்போ வயன் ஒரு மாதிரி ஷை ஆகி ஃபேஸை திருப்பிக்கிறா. இப்போது தயாங் அவனோட ஃப்ரெண்ட்ஸோடு நடந்து வந்துட்டுருக்கான். அப்போது ஆப்போசிட்டில் வயன் வந்து ஓடி வரா. அவள் கையில் இருந்த புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்தது. ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பவ் பண்ணிவிட்டு கீழே குனிஞ்சு அவள் புக்ஸ் எடுத்துகிட்ருக்கா. தயாங்கும் கீழே பார்க்குறான். ஒரு செகண்ட் கூட ஹெல்ப் பண்ணாமல் அவளை க்ராஸ் பண்ணி போகிறான். அப்போ வயன் சீனியர் அப்படின்னு கூப்பிட்றா. அப்போது தயாங்கும் நின்று திரும்பி பார்க்குறான். பார்த்து நட, கண்ணை நேராக வச்சு நட அப்படின்னு ஒரு மாதிரி சிடுன்னு பேசிவிட்டு அவன் அங்கேருந்து நடந்துடுறான். இப்போ அவனோட ஃப்ரெண்டு அவனை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அவன் உன் பக்கத்து வீட்டு பொண்ணு தானே? ஆமாம், அதுக்கு என்னப்போ? அப்புறம் ஏண்டா இவ்வளோ கோல்டாக பேசுகிற அவகிட்ட? அவள் படிக்கவே மாட்டா, எப்போவுமே லாஸ்ட் மார்க், அந்த மாதிரி கேர்லெஸ்ஸான பீப்புளை எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு அவன் சொல்லிட்டு போகிறான். அது தூரத்துலேருந்து வயன் காதில் கொஞ்சம் விழுது அவன் பேசுகிறது. அவள் ஃபேஸே சடனாக ஒரு மாதிரி வாடி போயிட்டு. இப்போது அன்றைக்கி ஈவினிங் 2 பேருமே பக்கத்து வீடு தான். வயன் வீட்டில் அவளோட அம்மா, வயன், தயாங் இன்னைக்கு காலேஜ் வந்தானா? வந்தாருமா. பேசுனியா? இல்லைம்மா. இப்போது இந்த சைடு தயாங்கோட வீட்டில், என்னடா வயனை பார்த்தியா என்ன இன்னைக்கு? அந்த பொண்ணு எப்போதாம்மா படிக்க போகிறா? அவன் நல்ல பொண்ணுடா, நல்ல பொண்ணாக இருந்தால் போதுமா, படிக்க வேணாமா? எப்படி அவளுக்கு ஃப்யூச்சர் இருக்கும்? அவளோட ஃப்யூச்சர் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரில. அப்போது தயாங்கோட அம்மா மனசில், நீ இன்னும் அவளை சரியாக புரிஞ்சிக்கலடா, எப்போ தான் நீ அவளை புரிஞ்சிக்க போறியோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே இன்டர்னல் டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் வயனோட கிளாஸில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த சைட் தயாங் கிளாஸ்லேயும் அதை ப்ரொவைட் பண்ணும்போது தயாங் எப்போவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பான். ஸோ இந்த டைம் அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். இப்போது தயாங் அவன் டிபார்ட்மெண்ட் பிளாக்லேருந்து லைப்ரரிக்கு நடந்து போயிட்டுருக்கான். அப்போது அங்கே தான் வயனோட கிளாஸ் இருக்குது. அவள் கிளாஸில் அந்த இன்டர்னல் டெஸ்ட் பேப்பர்ஸ் கொடுத்துட்ருக்கும்போது அவளோட கிளாஸ் டோர் ஓப்பனிங்கில் இருந்ததுனால அவள் கிளாஸில் நடக்கிற அந்த கான்வர்சேஷன் அவன் காதில் விழுது.
அப்போது ப்ரொஃபஸர், ஓகே எல்லோரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஆன்சர் பேப்பர் கொடுத்துட்ருக்காரு. கிளாஸ் ஃபர்ஸ்ட் பிரியா 94 மார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாப் பண்ணுறாங்க. இப்போது கொஞ்சம் பேப்பர்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா ப்ரொஃபஸரோட ஃபேஸ் கொஞ்சம் சீரியஸாக மாறுது. வயன் 22 மார்க்ஸ். இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் இதே நிலமை தான், படிக்கவே மாட்டியா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. வயன் தலை குனிஞ்சு நிற்கிறா. அதே நேரம் வெளியில் நடந்துட்டு இருந்த தயாங் ப்ரொஃபஸரோட அந்த குரல் அவனுக்கு கேட்குது. அப்போது வயனும் தலை குனிஞ்சு நிற்கிறத பார்க்குறான். அப்போ ப்ரொஃபஸர், உன் பேரண்ட்ஸ் எவ்வளோ கவலைப்படுறாங்க தெரியுமா உனக்கு? எப்படி இப்படி கேர்லெஸ்ஸாக இருந்தால் உன்னோட ஃப்யூச்சர் என்னத்துக்காகும்? உனக்கு உன்னை பற்றி கவலை இருக்கா இல்லையா? என்ன நினப்பில் நீ வந்துட்டுருக்க காலேஜுக்கு அப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசிகிட்ருக்காரு. தயாங் எதுவுமே பேசாமல் ஒரு செகண்ட் அவளை பார்க்குறான். இவ்வளோ நல்ல ஃபேமிலி அவளுக்கு கிடச்சிருக்கு, ஆனால் படிப்பில் மட்டும் ஏன் இவ்வளோ அலட்சியம் காட்டுறா அப்படின்னு அவன் நினச்சிட்டு அங்கேருந்து அவன் சைலண்ட்டாக போயிட்டான். வயனுக்கு அவன் பார்த்தது அவளுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. இப்போ அன்றைக்கி ஈவினிங் 6:30 வயனோட வீட்டில் வயன் புக்ஸை திறந்து வச்சு 5 நிமிஷமாக ஒரே பேராவை பார்த்துட்ருக்கா. ஐயோ இந்த ஃபிசிக்ஸ், ஐயோ எனக்கு இதை பார்த்தாலே பயமாக இருக்குது, என்னை கொன்னுடும் போல இருக்குது இந்த ஃபிசிக்ஸு. முருகா, எப்படிப்பா நான் இதில் பாஸ் ஆக போகிறேன்? எவ்வளோதான் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட அசிங்கப்படுறது சே அப்படின்னு அவள் தலையை டேபிள் மேலே வைக்கிறா. அதே நேரம் இந்த சைட் வீட்டில் காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. வயனோட அம்மா, ஹே வா வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் நின்றுட்டு வந்து தயாங்கோட அம்மாவை கூப்பிட்றாங்க. இப்போ ஹாலில் 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தயாங்கோட அம்மா, ஹே உன் பொண்ணு என்ன படிச்சிட்ருக்காளா? ஆமாம், அவள் படிப்பு தான் என் கவலையே. எவ்வளோ டியூஷன் வச்சாலும் அவளுக்கு கான்சன்ட்ரேஷனே வரமாட்டுதுடி. என்னடி, அதான் என் வீட்டில் ஒரு ஃப்ரீயான டியூட்டர் இருக்காரே. டியூட்டரா? என்னடி சொல்கிற? அதாண்டி தயாங். அவங்க 2 பேரையும் நம்ம இப்படி கோத்து விட்டால் தான் உண்டு. ஹே அது எப்படிடி அவன் ஒத்துப்பான் சொல்லு? பாவம், அவன் படிக்கிற பையன். என் பொண்ணுக்கு சொல்லித்தரதுலாம் நடக்காத காரியம்டி. வேணாம் விடு. இங்கே பாருங்க வயனம்மா, கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே. என்ன சொல்கிற? ஆமாம், நம்ம வயனை தயாங்கிட்ட டியூஷனுக்கு அனுப்பலாம். அவங்க 2 பேரும் பேசி பழகட்டும். தயாங் கண்டிப்பாக அவளுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தருவான். அவனுக்கு நிறைய திறமை இருக்குது. கண்டிப்பாக வயன் பாஸ் பண்ணிடுவா. நீங்கள் எத்தனை நினச்சும் பயப்படாதீங்க, புரிஞ்சுதா அப்படின்னு அங்கே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கான்வர்சேஷனை மேலே மாடியில் இருந்த வயன் அந்த கான்வர்சேஷனை கேட்க ட்ரை பண்ணுறா. ஒட்டு கேட்குறா. அப்போ அவளோட மைண்டில், ஆன்ட்டி ஏன் இங்கே வந்திருக்காங்க, என்ன பேசிக்கிறாங்க, ஒன்றுமே காதில் விழ மாட்டுதே அப்படின்னு அவள் கொஞ்சம் ஒட்டு கேட்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா. பட் அவள் காதில் எந்த சவுண்டும் அவ்வளோவா கிளியராக விழலை. இப்போ இந்த சைடு தயாங்கோட வீட்டில் தயாங் லேப்டாப்பில் அசைன்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போது தயாங், மா காஃபி அம்மா. அப்போது எந்த பதிலுமே இல்லை. அவன் கீழே வந்து பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. அவன் எதிர் வீட்டை பார்க்குறான். மறுபடியும் அங்கே தான் போயிருக்கீங்களா அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்கான். இப்போ 10 செகண்ட்ஸ் கழித்து தயங்கோட அம்மா வீட்டுக்கு வராங்க. எங்கே போயிருந்தீங்க? டேய் எதிர் வீட்டில் தான்டா இருந்தேன். டேய் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணுண்டா. என்னம்மா? வயனுக்கு டியூஷன் சொல்லி கொடுறா. என்ன? ஆமாம், ஒரு மணி நேரம் மட்டும் போதும். இம்பாசிபிள்மா. ஏண்டா? அவளுக்கு படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்டே இல்லைம்மா. இன்ட்ரெஸ்ட்டை வர வைக்கிறது தானே ஒரு டீச்சரோட வேலை. நான் ஒன்றும் அவளுக்கு டீச்சர் இல்லை. ஆனால் நீ டாப்பர் தானே மா. அவங்க அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்கடா. வேறு ஏதாவது டியூட்டரை பார்க்க சொல்லுங்கள். டேய் நீ சொல்லி கொடுக்குற அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன்டா. என்ன கேட்காம? ஆமாண்டா, உன்கிட்ட கேட்டு தான் நான் எல்லாம் முடிவு பண்ணுவேம்மா. வா தயாங், போதும் கத்தாத. நீ அவளுக்கு டியூஷன் எடுக்கிற, அவ்வளோதான். நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். என் ப்ராமிஸை நீ தான் காப்பாற்றுற அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே காலேஜில் லன்ச் பிரேக்கில் வயன் நிலாவோட கேன்டீனில் லன்ச் பிரேக்கில் சாப்பிட்டுட்ருக்கா.
இப்போ திடீர்னு தயாங் அங்கே வரான். வயன். அப்போ அவனோட வாய்ஸ் கேட்டதுமே ஃபுல் கேன்டீனும் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. எல்லாருமே அவனை தான் பார்க்குறாங்க. வயன் ஷாக்காக எழுந்திரிச்சு நிற்கிறா. சீனியர், ஈவினிங் 6 மணிக்கு என் வீட்டுக்கு வா. எதுக்கு சீனியர்? டியூஷனுக்கு. அதை சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். கேன்டீன் ஃபுல்லாகவே கிசு கிசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி தயாங் சீனியர் அவளை கூப்பிடுறாரு? அவங்க 2 பேரும் நெய்பர் சாமி, அதுக்கு வீட்டுக்கு வர சொல்லுவாரா? இப்போ வயன் அங்கே கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படியே ஷாக்காகி நிற்கிறா. நிலா சிரிச்சுட்டு, ஹீ உன் க்ரஷ் ஒன்று டியூஷனுக்கு கூப்பிடுறாரு. அப்போது வயன் ஒரு மாதிரி அவளுக்கு ஷை ஆகுது. நான் எப்படி அவர் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு அவங்க அங்கே பேசிக்கிறாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப். ஈவினிங் 6 o'clock. தயாங்கோட வீட்டில் ஸ்டடி ரூமில் தான் புக்ஸ் எல்லாமே வரிசையாக ரொம்ப நீட்டாக அடுக்கி வச்சுருக்கான். டேபிள் ரொம்ப சுத்தமாக இருக்குது. அவனோட செவுத்து ஃபுல்லாகவே அவனோட கோல்டு மெடல்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குது. வயன் சைலண்ட்டாக அங்கே உள்ளே வரா. சீனியர். அப்போ தயாங் புக்கிலேருந்து தலையை நிமித்த கூட இல்லை. லேட். 1 நிமிஷம் தானே, டைமுக்கு வர முடியலனா நீ எல்லாம் எப்படி படிப்ப? உன்னால் சாதாரணமாக டைம் மேனேஜ்மெண்ட்டே பண்ண முடியல. முதல்ல ஒழுக்கம்தான் முக்கியம். ஒழுக்கம் வந்தால் படிப்பு தானாக வரும். சீனியர் ப்ளீஸ், 1 நிமிஷம் தானே, நாளையிலேருந்து கரெக்டாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சைலண்ட்டாக அங்கே வந்து உட்கார்றா. அவள் கையெல்லாம் பதட்டமாக அவள் ஒரு மாதிரி பிடிச்சிட்ருக்கா. தயாங் ஒரு புக்கை அவன் முன்னாடி வைக்கிறான். இன்றைக்கி பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சீனியர். என்ன? எனக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் எல்லாம் புரியும். அப்படின்னா நான் ஃபாஸ்ட்டாக எதையும் உனக்கு சொல்லித்தர மாட்டேன். அப்போ அவள் ஷாக்காக அவனை பார்க்குறான். அவன் குரலில் இன்னுமே கண்டிப்பு தான் இருக்கே தவிர ஒரு அக்கறை இல்லை. இப்போது அந்த ஸ்டடி ரூமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. டேபிளோட ஒன் சைடில் தயாங்கும், இன்னொரு சைடில் வயனும் உட்காந்துருக்காங்க. வயன் கையில் பென்சிலை சுற்றிட்டு புக்கே பார்த்துட்ருக்கா. தயாங் அவளை கவனிக்கிறான். வயன். சீனியர், நான் சொல்கிறத கவனிக்கிறியா இல்லையா? பார்க்குற சீனியர். பார்க்குறது வேறு, புரிஞ்சுக்கிறது வேறு. அப்போ வயன் சைலண்ட்டாக தலையை குனிறா. தயாங் ஒரு சிம்பிளான ஒரு சம்மை போர்டில் எழுதுகிறான். இதுக்கு என்ன ஆன்சர் வந்து எழுது அப்படின்னு சொல்லவும் வயன் ஒரு 5 minutes யோசிச்சுட்டு மெதுவாக ஒரு ஆன்சர் எழுதுகிறா. தயாங் அதை பார்த்துட்டு அவள் தப்பான ஆன்சர் கொடுத்துருக்கா. ஸோ தயாங் எதுவுமே சொல்லாமல் அதை அழிச்சிட்டான். அகெயின் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். 10 seconds கழிச்சு இப்போ சொல்லு, இதுக்கு என்ன ஆன்சர்? வயன் அகெயின் அதே தப்பு தான் பண்ணுறா. தயாங் ஆழமாக மூச்சை இழுத்து விடுறான். வயன், நீ கான்சன்ட்ரேட் பண்ணுறியா இல்லையா? பண்ணுறேன் சீனியர். அப்போ எப்படி 2 டைமும் சேம் மிஸ்டேக் பண்ணுற? வயன் எதுவுமே பேசலை. தயாங் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறான். உனக்கு உண்மையாகவே படிக்கணும்னு ஆசை இருக்கா? இருக்குது சீனியர். இருந்தால் அதுக்கான எஃபர்ட்ஸ் போடு வயன். எந்த எஃபர்ட்டுமே போடாமல் வெறும் ஆசை மட்டும் போதுமா? நான் ட்ரை பண்ணுறேன் சீனியர். ட்ரை மட்டும் பத்தாது வயன். என்னால் அதுதான் உன் ஆன்சர். அப்போ வயன் கையில் இருந்த பென்சிலை ரொம்ப இறுக்கமாக பிடிக்கிறா. அவள் கண்ணில் கண்ணீர் தேங்கி நிற்கிது. காலேஜில் எல்லாருமே உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. உனக்கு அது அவமானமாக இல்லையா? அப்போ வயன் கண்ணில் இருந்து கண்ணீர் துளி அவள் கன்னத்தில் வந்து விழுது. தயாங் பேசிக்கிட்டே இருக்கான். ஓ அம்மா எவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஸ்டாப் ஆகி வயனை பார்க்குறான். வயன் சைலண்ட்டாக அழுதுட்ருக்கா. சத்தம் கூட வரல, வெறும் கண்ணீர் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. தயாங் ஃபர்ஸ்ட் டைமாக அவளை கவனமாக பார்க்குறான். அவள் புக்ஸ் மேலெல்லாம் அவளோட கண்ணீர் துளி வந்து விழுது. அவள் அவசரமாக அவளோட கண்ணீரை துடைக்கிறா. சாரி சீனியர், எல்லோரும் என்ன சோம்பேறின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் உண்மையாகவே ட்ரை பண்ணுறேன். எல்லாருக்கும் ஒரு தடவை சொன்னால் புரிகிற விஷயம் எனக்கு 4-5 தடவை சொல்லணும். அதனால் எல்லாருமே மேலே கோவப்படுறாங்க. நீங்களும் இப்போ என்னை வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலைகுனிறா. சில நொடி அவன் அமைதியாக பார்க்குறான். தயாங் மெதுவாக தண்ணியை அவள் பக்கம் நகர்த்தி வைக்கிறான். இந்தா தண்ணி குடி. வயன் ஷாக்காக அவனை பார்க்குறா.
நான் கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேன், சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் புக்ஸை அகெயின் திறக்கிறான். இந்த டைம் அவனோட வாய்ஸில் ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் இருக்குது. சரி, மறுபடியும் ஆரம்பிப்போமா? மறுபடியுமா? இந்த தடவை வேறு மாதிரி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அதில் சில ட்ராயிங்ஸ் பண்ணுறான், நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுறான். இங்கே பாரு, இதை ஒரு பிக்சர்னு நினச்சிக்கோ, ஃபார்முலாவாக நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லித்தர ஸ்டார்ட் பண்ணுறான். வயனும் கவனமாக கவனிக்கிறா. இந்த டைம் அவள் கண்ணில் பயம் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 5 நிமிஷம் கழித்து, தயாங் இப்போ ஆன்சர் சொல்லு. அப்போ வயன் மெதுவாக எழுதுறா. தயாங் பார்க்குறான், கரெக்டான ஆன்சர் எழுதியிருக்கா. வயன் பதட்டமாக அவனை பார்க்குறா, இது கரெக்டா? தயாங் சில நேரம் அவளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்மைல், அவனோட லிப்போரத்தில் ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்மைல். கரெக்ட். வயனோட ஃபேஸ் ஒரு மாதிரி ஹாப்பினஸில் மலருது. அந்த ஸ்மைலை பார்த்து தயாங்க்கு தெரியாமலே அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது, இவளுக்கு புத்தியே இல்லைன்னு நினச்சேன், இவளுக்கு யாரும் சரியான விதத்தில் சொல்லி கொடுக்கல போல் அப்படின்னு நினைக்கிறான். இப்போது ஒரு 1 வீக் அப்படியே பாஸ் ஆகுது. ஈவினிங் 6 o'clock. இப்போது வயனுக்கும் தயாங் வீட்டுக்கு வர்றது பழக்கமாயிடுச்சு. ஆனால் தயாங் இன்னுமே அதே ஸ்ட்ரிக்டான ஒரு சீனியராக தான் இருக்கான். வயன், நேற்று கொடுத்த அந்த 5 ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் சீனியர். அவ்வளோ கான்ஃபிடென்ஸா? ஆமாம், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை தயாங்க்கு நீட்டுறான். தயாங்கும் ஒன்றா பார்க்குறான். ஃபர்ஸ்ட் ஆன்சரும் கரெக்ட், செகண்ட் ஆன்சரும் கரெக்ட், தேர்ட் ஆன்சரும் கரெக்ட், ஃபோர்த்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கா, அண்ட் 5th ஆன்சரும் கரெக்ட். தயாங் புருவத்தை சுற்றி நாட் பேட் அப்படின்னு சொல்கிறான். வயனோட ஃபேஸ் ஃபுல்லாக சிரிப்பு. அப்போது நான் முன்னேறுறேன்னா? கொஞ்சம் தானா? இதுவே ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லவும் வயன் ஸ்மைல் பண்ணுறா. அந்த நேரம் தயங்கோட அம்மா ஜூஸ் கொண்டு வராங்க. 2 பேரையும் பார்த்து மெதுவாக சிரிச்சிட்டு, இப்போ சண்டை போடாமல் படிக்கிறீங்களா? சீனியர் இப்போது கொஞ்சம் நல்லவராகிட்டாங்க ஆன்ட்டி. என்ன வயன், நான் எப்போதும் போல தான் இருக்கேன். இல்லை, முதல் நாள் ரோபோட் மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறா. தயாங் அவளை முறைச்சி பார்க்குறான். வயன் ஜூஸ் குடிச்சிட்டு அவள் அந்த சைட் பார்வை திருப்பிக்கிட்டா. தயங்கோட அம்மா 2 பேரையும் பார்த்து சிரிச்சுட்டு மனசுக்குள்ளே, இன்னும் கொஞ்ச நாளில் சிவனே அவளை தேட ஸ்டார்ட் பண்ணிடுவான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே காலேஜில் தயாங் வழக்கம் போல் டிபார்ட்மெண்ட் பில்டிங்க்கு நடந்து போயிட்டுருக்கா. ஆப்போசிட்டில் வயன் கையில் புக்ஸோட அவனை பார்த்ததும் அவளோட ஃபேஸே ஒரு மாதிரி ஹாப்பினஸ் ஆகுது. குட் மார்னிங் சீனியர் அப்படின்னு சொல்கிறா. சுற்றி இருந்த எல்லாருமே பார்க்குறாங்க. தயாங் ஒரு 2 செகண்ட் நின்றுட்டு மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். அவ்வளோதான். அதை பார்த்த சில பொண்ணுங்களுக்கு அதுவே போதுமே, ரொம்ப அவளை வெறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது அங்கே டிபார்ட்மெண்ட்டோட ஒரு குயின் மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் ஒரு பொண்ணு இருக்கா. அவள் பேர் சுஹானா. அவளை காலேஜில் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப அழகு, பணம் அண்ட் ரேங்க் ஹோல்டர், இந்த மாதிரி எல்லாமே அவளை சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவள் கைக்கு எட்டவே இல்லை. அது தயாங்கோட கவனம் தான். இப்போ சுஹானா அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட, ஹே, யார் அந்த பொண்ணு? அது தயாங்கோட நெய்பரான், அதனால் அவங்க டெய்லி தயாங் சீனியர் வீட்டுக்கு போகிறாளாமே. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுஹானாவோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே கோல்டாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போது லன்ச் பிரேக்கில் வயன் தனியாக லைப்ரரியிலேருந்து புக்ஸ் எடுத்துகிட்டு நடந்து வந்துட்டுருக்கா. திடீர்னு அவள் வழியை 4 பொண்ணுங்க மறிக்கிறாங்க. நடுவில் சுஹானா நிற்கிறா. சுஹானா கை கட்டிட்டு, எங்கே போகிற? கிளாஸ்க்கு. அவ்வளோ அவசரமாக கிளாஸ்க்கு போகணுமா அப்படிங்கிறா. வயன் சைலண்ட்டாக நிற்கிறா. ஹே, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன சீனியர்? தயாங் சீனியர் வீட்டுக்கு டெய்லி போறியாமே அப்படின்னு சுஹானா சொல்கிறா. சுற்றி நிற்கிற பொண்ணுங்கள்லாம் சிரிக்கிறாங்க. அப்போது ஒரு பொண்ணு, டியூஷனா அப்படின்னு கேட்குறா. அப்போ இன்னொரு பொண்ணு ரொம்ப கிண்டலா, இல்லை வேறு ஏதாவது ஒர்க்காக போறியா அப்படின்னு சொல்லவும் எல்லோரும் சிரிக்கிறாங்க. வயனோட ஃபேஸ் ஒரு மாதிரி
அவளுக்கு அவமானமாக இருக்குது இந்த மாதிரி அவங்க கேட்குறதெல்லாம். ப்ளீஸ் இப்படியெல்லாம் பேசாதீங்க. ஏன், அதெல்லாம் உண்மை தானே அப்படிங்கிறா சுஹானா. இப்போது சுஹானா திடீர்னு வயனோட கையில் இருந்த நோட் புக்கை பிடுங்குறா. அது என்னோடய நோட், ப்ளீஸ் கொடுங்க. இது தானே சீனியர் சொல்லி கொடுத்த அந்த நோட்ஸ். அப்போது அவளோட புக்கை இன்னொரு பொண்ணு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஹேண்ட் ரைட்டிங்கை பாருடி, கிண்டர் கார்டனில் படிக்கிற பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்போ வயன், ப்ளீஸ் அது கொடுங்க. இங்கே பாரு, ஒரு கண்டிஷன். என்ன? இனிமே தேங் சீனியர்கிட்ட நீ பேசவே கூடாது. அது சொல்லு, பேச மாட்டேன்னு சொல்லு. வயன் எந்த ஆன்சரும் சொல்லாமல் நிற்கிறா. என்ன, ஏண்டா அப்படின்னு யோசிக்கிறியா? ஏன்னா நீ அவருக்கு கொஞ்சம் கூட செட் ஆகிற லெவல்லே இல்லை. அவர் டிபார்ட்மெண்ட்டோட டாப்பர், நீ டிபார்ட்மெண்ட்லேயே லாஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்கிறா. சுற்றி நிற்கிறவங்க எல்லாருமே சில பேரில் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வயன் அதை பார்த்து பதட்டப்படுறா. ப்ளீஸ் வீடியோலாம் எடுக்காதீங்க. ஹே, நாளைக்கு காலேஜ் கன்ஃபெஷன் பேஜில் போடணும்ல. அப்போ வயனுக்கெல்லாம் கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ சுஹானா, சரி ஓகே, ஒரே ஒரு டைம் சொல்லு, நான் தேயாங் சீனியருக்கு தகுதியே இல்லை சொல்லு அப்படிங்கிறா. வயன் ஷாக்காக அவளை பார்க்குறா. சொல்லுடி அப்படிங்கிறா. சொல்ல மாட்டியா? ஹே, அவளோட நோட் புக்கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு காலால் மிதித்து அவள் ஸ்டெப்ஸில் அந்த நோட் புக்கை கீழே தள்ளுறா. ஸோ அதிலேருந்து அந்த குட்டி குட்டி நோட்ஸு, அப்புறம் ஹிண்ட் பேப்பர் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்கள்ல, அது எல்லாமே கீழே அப்படியே பறக்குது. வயனுடனே குனிஞ்சு அவளோட நோட் புக்கை எடுக்க ட்ரை பண்ணுறா. அதே நேரம் சுஹானா இந்த மாதிரி நோட் புக்கை கீழே தள்ளவும் அதில் இந்த பேஜஸ் எல்லாமே பறக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வயன் அவளோட கண்ணீரை அடக்கிக்கிட்டு ஒவ்வொரு பேப்பராக எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறா. சுற்றி இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க, யாருமே ஹெல்ப் பண்ணல. அந்த நேரம் பின்னாடி ஒரு கோல்டான வாய்ஸ், என்னாஃப், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. தயாங் ஃபாஸ்ட்டாக அங்கே நடந்து வரான். தரையில் இருந்த ஒவ்வொரு பேப்பரையும் எடுத்து வயன் கையில் கொடுக்குறான். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து, அதை டெலீட் பண்ணு சீனியர்னா, இப்போவே அதை டெலீட் பண்ணு அப்படிங்கிறான். ஸோ அந்த பையனும் உடனே அதை டெலீட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தயாங் சுஹானாவை பார்க்குறான். அவளோட மார்க்ஸை வச்சு அவளை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னோட கேரக்டரை ஒரு டைம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறான். சுஹானா ஷாக்காகி நிற்கிறா. ஹை மார்க்ஸ் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். வயன் அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு கண் கலங்குறா. தயாங் பொறுமையாக அவகிட்ட போகிறான். வயன் வா அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டான். வயனும் சைலண்ட்டாக அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறா. 2 பேரும் கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறமா வயன் சைலண்ட்டாக கேட்குறா, சீனியர், என்னை ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க? அப்போ தயாங் நடந்துகிட்டே இருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து, யாராவது தப்பு பண்ணால் அதை பார்த்துட்டு சும்மா போக சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறான். வயனும் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நிற்கிறா. இப்போது அப்படியே கொஞ்சம் டே ஸ்கிப். சண்டே மார்னிங் வயன் வீட்டில் வயனோட அம்மா, வயன் தயாங் வீட்டுக்கு போய் இந்த ஸ்வீட்ஸை கொடுத்துட்டு வாமா. மா நீங்களே போங்க. நீ போடி. மா தயாங் இருப்பாருமா, அதனால தான் சொல்கிறேன், நீ போ. வயனோட ஃபேஸ் ரெட் ஆகுது. மா போடினா அப்படின்னு சொல்லவும் இப்போது 5 செகண்ட்ஸ் கழிச்சு வயன் ஸ்வீட் பாக்ஸோட தயாங் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறா. கதவை ஓப்பன் பண்ணுறது தயாங்கோட அம்மா தான். அட வயன் உள்ளவாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. வயனும், ஆன்ட்டி அம்மா ஸ்வீட்ஸ் கொடுத்தாங்க, தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுமா. அதே நேரம் மாடியிலேருந்து தயாங் கீழே வரான். அவன் நார்மலான ஒரு ஒயிட் டிஷர்ட் அண்ட் பிளாக் ட்ராக் பேண்ட் போட்டிருக்கான். கையில் புக்ஸ் வச்சுருக்கான். அவன் இந்த மாதிரி ஃபார்மல் ட்ரெஸ் இல்லாமல் கேஷுவல்ஸில் அவனை பார்க்குறதுக்கு வயனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷோ, இவர் என்ன வீட்டில் கூட இவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஒரு பர்சனால் இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறா. இப்போ தயாங், எப்போ வந்த? இப்போ தான் சீனியர். அப்போது தயாங்கட அம்மா, டேய் தயாங், என்னடா மசமசன்னு நிற்கிற, போ வயனுக்கு போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வா. மா போடா அப்படிங்கிறாங்க. அவனும் கிச்சனுக்கு போகிறான். வயன் அவள் ஆன்ட்டியை பார்த்து,
ஆன்ட்டி சீனியரை ஏன் அனுப்புகிறீங்க? அட விடுமா, அவனும் கொஞ்சம் நமக்காக வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தயாங் 2 கிளாஸில் ஜூஸ் கொண்டு வரான். ஒன்று ஒயின் முன்னாடி வைக்கிறான். தேங்க்யூ சீனியர். ஓகே ஓகே அப்படிங்கிறான். இப்போது வெளியில் ஒரு சின்ன பூனை மலையில் நனைஞ்சிட்டு நடுங்கிட்டுருக்கு. ஒயின் உடனே எழுந்திருக்கிறா. ஆன்ட்டி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஓடி போகிறா. தயாங் ஜன்னல் வழியாக பார்க்குறான். ஒயன் மெதுவாக அந்த பூனையை தூக்கி அவளோட ட்ரெஸ்ஸால் அந்த பூனையை துடைக்கிறா. சிச்சோ பாவமே, நடித்தவங்க குளிர்தா அப்படின்னு சொல்லிட்டு பூனையை மெதுவாக தடவி கொடுக்குறா. தயாங் சைலண்ட்டாக இதெல்லாம் பார்த்துட்ருக்கான். அவனோட மைண்டில் நேற்று அவளை அவ்வளோ அவமானப்படுத்தினாங்க, அந்த இடத்துல ஒரு பதில் கூட சொல்லலை. இப்போது ஏதோ ஒரு தெருவில் நிற்கிற பூனைக்காக இப்படி அவன் மலையில் நனைஞ்சிட்டு நிற்கிறா அப்படின்னு யோசிக்கிறான். வயன் உள்ளே வரா. ஆன்ட்டி கொஞ்சோண்டு பால் கிடைக்குமா? பாவம் இவன் பசிக்குது போல் அப்படிங்கிறா. இப்போ தயாங்கோட அம்மாவும் கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு வந்து அவகிட்ட கொடுக்குறாங்க. அவளும் அந்த பாலை அந்த பூனைக்கு கொடுக்குறா. பூனையும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணுது. ஒயன் ஒரு மாதிரி பேபி மாதிரி ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறா. தயாங் அந்த ஸ்மைலை பார்க்குறான். அந்த ஸ்மைலில் எந்த ஒரு ஃபேக்கும் இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து ஒயனும் அவள் வீட்டுக்கு கிளம்பிட்டா. வாசல் வரைக்கும் தயாங் வந்து வழி அனுப்பி வைக்கிறான். பாய் சீனியர். ஒயன் நேற்று காலேஜில் நடந்ததுக்காக சாரி. வயனோட கண்ணெல்லாம் வைடாகுது. எவ்வளோ பெரிய ஆள் நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. ஐ மீன் அவன் காலேஜில் பெரிய டாப்பர், அவன் காலேஜில் ரொம்ப ஃபேமஸான பர்சன். அவன் இவக்கிட்ட சாரி கேட்குறது அவளுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. நீங்கள் ஏன் சாரி சொல்கிறீங்க? இல்லை, நான் முன்னாடியே கவனிச்சிருக்கணும், அந்த சுச்சுவேஷன் வர விட்டுருக்கக்கூடாது. என்னால் தான் அது மாதிரி சுச்சுவேஷன் நடந்திருக்குன்னு எனக்கு கில்ட்டாக இருக்குது. நீங்கள் அங்கே எனக்காக வந்ததே போதும், எனக்கு அதுவே ஹாப்பி தான் அப்படின்னு சொல்கிறா. தயாங் சில நொடி அவளையே பார்க்குறான். அவளோட ஃபேஸில் உண்மை தெரியுது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரு கேள்வி கேட்கலாமா அவங்ககிட்ட? கேளுங்க சீனியர். அவங்க ஒன்று எவ்வளோ பேசினாங்க, ஏன் நீ ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசலை? என் அம்மா எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன, நம்ம அமைதி பலவீனம் கிடையாது, அது நம்மளோட குணம். என்னை காயப்படுத்தினவங்கள நானும் திருப்பி காயப்படுத்தணும்னு இல்லையே, அவங்கள மாதிரியே நானும் நடந்துக்கிட்டா அவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் சீனியர் அப்படின்னு சொல்கிறா. தயாங்களை எதுவுமே பேச முடியல. அவன் இது வரைக்கும் வயனை ஒரு முட்டாள் படிக்காத பொண்ணு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அவளோட மனசு அவன் நினச்சதை விட ரொம்ப அழகாக இருக்குது. அவனோட மைண்டில் இவ மார்க்ஸ் தான் கம்மியாக எடுக்கிறா, ஆனால் கேரக்டர் வைஸ் ரொம்ப மேலே இருக்கா அப்படின்னு நினைக்கிறான். இப்போ வயன் சிரிச்சுட்டே, சீனியர் நான் நாளைக்கு டியூஷனில் பார்க்கலாம், பாய் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டா. மண்டே மார்னிங் 8:45 காலேஜ் கேம்பஸில் வயன் வழக்கம் போல் தயாங்க தூரத்துலேருந்து பார்க்குறா. முன்னாடிலாம் ஓடி போய் குட் மார்னிங் சொல்வா, ஆனால் இப்போ அப்படி பண்ணலை. அவன் பிஸியாக இருப்பான் அப்படின்னு நினச்சி அமைதியாக அவள் கிளாஸ்க்கு போயிட்டா. ஆனால் தயாங் அவளை கவனித்தான். அவளோட மைண்டில் இன்றைக்கி ஏன் அவள் என்கிட்ட பேசலை அப்படின்னு யோசிக்கிறான். அவனுக்கே புரியல ஏன் அவள் பேசாததுக்கு அவனுக்குள்ள ஒரு சின்ன வெறுமை ஏற்படுது அப்படின்ட்டு. இப்போது லஞ்ச் பிரேக்கில் வயன் லைப்ரரியில் உட்காந்து நோட்ஸ் எழுதிட்டுருக்கா. அவளுக்கு ஆப்போசிட்டில் யாரோ வந்து உட்கார்ற மாதிரி இருக்குது. அவள் ஹெட்டப் பண்ணி பார்க்குறா. பார்த்தா தயாங் தான். வயன் ஷாக்கா, சீனியர் நேற்று கொடுத்த அசைன்மெண்ட்டு முடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவள் நோட் புக் எடுத்து நீட்டுறா. தயாங் பார்க்குறான், அதில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை. குட். அப்போ வயன் ஸ்மைல் பண்ணிகிட்டே, உங்களால் தான் சீனியர். இல்லை, நீ ட்ரை பண்ணுற, நான் உனக்கு ஜஸ்ட் கைட் மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். வயன் ஷாக்கா அவளை பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் டே அவன் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. உனக்கு படிக்கிற ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்ட அதே தயாங் இன்றைக்கி அவளை பாராட்டுறான். அதே நேரம் லைப்ரரியோட டோர்கிட்ட சுஹானா நின்றுட்டு பார்த்துட்ருக்கா. அவளோட ஃபேஸில் அவ்வளோ கோவம் இருக்குது. இவ சின்ன சீனியர் கூட தான் இருக்காளா அப்படின்னு அவன் நினைக்கிறா. இப்போது அன்றைக்கி ஈவினிங் டியூஷனில் தயாங் வீட்டில் தான் வயன் ரொம்ப கவனமாக படிக்கிறா. 1 மணி நேரம் முடிஞ்சதும் தயாங் நோட் புக்கை க்ளோஸ் பண்ணுறான். ஓகே, ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட்
இப்போவா? ஆமாம், சீனியர் எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாது. இப்போ 10 நிமிஷம் வயன் எழுதுறா. அவளுக்கு கையெல்லாம் நடுங்குது. பேப்பர்ஸ் அவன்கிட்ட கொடுக்குறா. தயாங் சைலண்ட்டாக கரெக்ஷன் பண்ணுறான். வயன் பதட்டமாக ஃபேஸ் வச்சுட்டு அவனோட ஃபேஸை பார்க்குறா. 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம்னு அப்படியே டைம் போகுது. இப்போது ஃபைனலாக தயாங் பேப்பரை க்ளோஸ் பண்ணுறான். ஃபெயிலா? அப்போ தயாங் அவளை பார்த்துட்டு பேப்பர்ஸ் மேலே ரொம்ப பெரிய எழுத்தில் எழுதுகிறான். 82/100 அப்படின்னு போடுறான். அதாவது 100 out of 82 மார்க்ஸ் அவள் வாங்கியிருக்கா. என்னோட கண்ணெல்லாம் வைட் ஆகுது. 82வா? ஆமாம். சீனியர், நிஜமாவா? நான் ஏன் உனக்கு ஃபேக்காக மார்க்ஸ் போட போகிறேன்? உனக்கு அந்த ஆசைலாம் வேறு இருக்கா? அப்போ வயன் அவளால் நம்பவே முடியல. ஹாப்பினஸில் பேப்பரை அவள் ஹக் பண்ணிக்கிறா. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் 80 மார்க்குக்கு மேலே வாங்கியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. அவளோட கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. இந்த டைம் சோகத்தால் இல்லை, சந்தோஷத்தால். தேங்க்யூ சீனியர். தேங்க்யூ சொல்லாத. ஏன்? இதுக்கு காரணம் நீ தான். நான் ஒரு விஷயம் உன்கிட்ட புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சீனியர்? அப்போது தயாங் சில நொடி அவளை பார்த்துட்டு பொறுமையாக சொல்கிறான். நீ முட்டாள் இல்லை, உனக்கு யாரும் உன் ஸ்பீடுக்கு சொல்லி கொடுக்கல, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். வயனோட கண்ணிலேருந்து திருப்பி கண்ணீர் வருது. இந்த டைம் அவளை யாரோ ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு உணர்வு. சீனியர், இந்த வார்த்தையை கேட்குறதுக்கு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன். என்ன வார்த்தை? ஸ்கூல்லேருந்தே எல்லோரும் என்னை டம், ஸ்லோ, லாஸ்ட் மார்க்னு தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீ முட்டாள் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறா. அவள் சிரிக்க ட்ரை பண்ணாலுமே அவளோட வாய்ஸ் எல்லாம் நடுங்குது. தயாங்கோட ஹார்ட்டில் ஏதோ ஒரு வலி அவன் உணர்றான். இவ்வளோ சின்ன வார்த்தைக்காக இவள் இவ்வளோ சந்தோஷப்படுறாளா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இப்போது நெக்ஸ்ட் டே காலேஜோட நோட்டீஸ் போர்டில் எல்லோரும் நோட்டீஸ் போர்ட் முன்னாடி நிற்கிறாங்க. ஆனுவல் கல்ச்சுரல் ஃபெஸ்ட் இன்டர் டிபார்ட்மெண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது லைக் ஒரு ப்ரெசன்டேஷன், ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் காம்படிஷன். அதில் சீனியர் ஜூனியர் மிக்ஸ்டு டீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. வின்னருக்கு 50,000 ப்ரைஸ் அமௌண்ட் போட்டிருக்கு. ப்ரொஃபஸர் இந்த காம்படிஷனுக்கு மார்க்ஸும் முக்கியம், அதனால் டிபார்ட்மெண்ட்டில் பெஸ்ட் சீனியர்ஸ் ஜூனியர்ஸை பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லிஸ்ட்டை எல்லோரும் போய் பார்க்குறாங்க. இப்போ சுஹானா என் பார்ட்னர் தயாங் சீனியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேண்டிக்கிட்டே போய் லிஸ்ட்டை பார்த்தா அவளோட ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. டீம் நம்பர் 7 கிம் தயாங் வயன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அவள் இம்பாசிபிள் அப்படிங்கிறா. மற்ற கேர்ள்ஸும் ஷாக் ஆகுறாங்க. லாஸ்ட் மார்க் ஸ்டூடெண்ட்டா? ப்ரொஃபஸர் என்ன நினச்சி பேர் பண்ணார் அப்படின்னு மற்ற கேர்ள்ஸும் பேசிக்கிறாங்க. அதே நேரம் வயனும் லிஸ்ட்டை பார்த்து ஹாப்பி ஆகிறதா இல்லை பயப்படுறதா அப்படின்னு அவளுக்கு தெரியல. சீனியர் கூட ஒரே டீமா அப்படின்னு யோசிக்கிறா. தயாங்க லிஸ்ட்டை பார்க்குறான். அவன் ஒரு செகண்ட் அமைதியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வயன்கிட்ட நடந்து வரான். சீனியர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு சீனியர்? நம்ம ஒரே டீம். ஆனால் சீனியர், என்னால் இது ஸ்பாயில் ஆகிடுமோ? இந்த வார்த்தையை இனிமேல் சொல்லாத. நீ முடியாதுன்னு ஏன் நினைக்கிற? யார் சொன்னா உன்னால் முடியாதுன்னு? சீனியர், இன்றைக்கி ஈவினிங் நம்ம ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம், ஓகே? ஷார்ப்பாக 5 o'clock. ஓகே சீனியர் அப்படின்னு சொல்கிறா. இதை தூரத்துலேருந்து சுஹானா பார்க்குறா. ரொம்ப கோவம் இன்னும் அதிகமாகுது. இப்போது செமினார் ஹாலில் தயாங் லேப்டாப் ஓப்பன் பண்ணி வயனுக்கு ப்ரெசன்டேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். அப்போது வயன், இந்த பார்ட் நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது என்னால் ஸ்டேஜில் பேச முடியாது சீனியர். உன்னால் முடியும். எல்லோரும் சிரிப்பாங்க சீனியர். நான் இருக்கேன் வயன், நீ ட்ரை பண்ணு, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லும்போது வயன் மெதுவாக தலை அசைக்கிறா. ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேருமே வெளில வராங்க. சீனியர், என்ன? நான் சப்போஸ் இது என்னால் முடியலைன்னா? நீ ட்ரை பண்ணாமல் விட்டால் தான் நீ தோற்று போனதாக அர்த்தம். ஜஸ்ட் ட்ரை பண்ணு. இங்கே யாரும் உன் தலையை வெட்டி தூக்கி போட போகிறதில்ல. நீ தப்பாக பண்ணிட்டேன்னா உன் கூட நான் இருக்கேன். அப்புறம் என்ன உனக்கு கவலை?
அப்போது வயன் ஒரு பேபி மாதிரி ஸ்மைல் பண்ணுறா. அந்த ஸ்மைல் சுஹானா காரிடாரில் நின்று பார்த்துட்ருக்கா. இவளை சிரிக்க வைக்கிறானா தேயாங்? அந்தளவுக்கு வந்துட்டா 2 பேருக்கும் நடுவில் அப்படின்னு அவள் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் திரும்பி, இன்றைக்கி ஈவினிங் ப்ராக்டிஸ் முடிஞ்சதும் அவள் பேக்கில் இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு ப்ரெசன்டேஷன், ஃபைல் இல்லாமல் தேயாங் சீனியர் முன்னாடி அவமானப்படணும் அப்படின்னு சொல்லவும் அங்கே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ப்ரெசன்டேஷன் டே. செமினார் ஹாலில் ப்ரொஃபஸர், ஹெச்ஓடி, ஜட்ஜு எல்லாருமே இருக்காங்க. ஒவ்வொரு டீமும் தயாராக இருக்குது. வயனும் அவளோட பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா. அடுத்த செகண்டே அவள் ஷாக் ஆகிட்டா. சீனியர், என்னாச்சு வயன்? அது ப்ராஜெக்ட் ஃபைல் காணும் சீனியர். தேயாங் உடனே பேக் ஃபுல்லாக தேடி பார்க்குறான், ஃபைல் இல்லை. அப்போ ப்ரொஃபஸர் டீம் 7 நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வயனுக்கு கையெல்லாம் நடுங்க ஸ்டார்ட் ஆகிட்டு, சீனியர் நான் நான் பேக்கில் தான் வச்சேன். அப்போ அழ ஸ்டார்ட் பண்ணிட்டா. தூரத்தில் நின்று சுஹானா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. அது தேயாங் கவனிச்சிட்டான். அவன் பார்வை நேராக சுஹானா மேலே தான் இருக்குது. அவள் ஃபேஸில் இருந்த அந்த ஒரு ஸ்மைல் எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. தயாங் அமைதியாக வயனை பார்க்குறான். வயன், சீனியர் என்னை நம்புறியா? நம்புகிற சீனியர் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்கிறா. தயாங் மெதுவாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்போது ஒரு நிமிஷம் அழாமல் இரு, நான் இருக்கேன். அவன் திரும்பிட்டு நேராக சுஹானா இருக்கிற சைட் நடந்து போகிறான். இப்போது ப்ரொஃபஸர் டீம் 7 லாஸ்ட் கால் அப்படின்னு சொல்கிறாங்க. வயன் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. சீனியர் என்னால் தான், நான் சொன்னேன்ல அழாதன்னு. அழாமல் இரு வயன், இங்கே இரு, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேராக சுஹானா இருக்கிற பக்கம் வேகமாக நடந்து போகிறான். ஹால் ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. சுஹானா அப்படின்னு கத்துறான். அவள் ஒரு மாதிரி போலியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, எஸ் சீனியர், ப்ராஜெக்ட் ஃபைலை கொடு. எனக்கு என்ன தெரியும், என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? லாஸ்ட் சான்ஸ், ப்ராஜெக்ட் ஃபைலை கொடு. நீங்கள் என்ன சஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கல, ஃபைல் எங்கே, ஃபைலை கொடு அப்படிங்கிறான். அதே நேரம் சுஹானாவோட ஃப்ரெண்ட் பதட்டமாக பேக்கை பிடிச்சிட்டு நிற்கிறா. அதை தேயாங் கவனிக்கிறான். ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேக் ஓப்பன் பண்ணு. நான் ஏன் ஓப்பன் பண்ணணும்? ஓப்பன் பண்ணு. அப்போ ப்ரொஃபஸர் அங்கே வந்து, இங்கே என்ன நடக்குது சார்? அந்த பொண்ணோட பேக்கை ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். ப்ரொஃபஸரும் ஓப்பன் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு மெதுவாக ஜிப் ஓப்பன் பண்ணுறா. அதில் ப்ளூ கலர் ப்ராஜெக்ட் ஃபைலில் மேலேயே ரொம்ப பெரிய லெட்டர்ஸால் வயன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஹால் ஃபுல்லாக சைலண்ட். வயன் ஷாக்காக நிற்கிறா. ப்ரொஃபஸர் கோவமா, இதை யார் இங்கே வச்சது? சுஹானா தான் சார் அப்படின்னு அந்த பொண்ணு போட்டு கொடுத்துட்றா. இப்போ அந்த ஒரு வார்த்தை ஹால் ஃபுல்லாக எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. சுஹானா உடனே கத்துறா, ஹேய் வாய் மூடு சுஹானா, இப்படி தான் நீ பிஹேவ் பண்ணுவியா? நீ நல்லா படிக்கிற பொண்ணு தானே, நீ ஓகேட்ட இருந்து இப்படி ஒரு பிஹேவியர்ஸ் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. சுஹானா எதுவுமே பேசலை. அதே நேரம் தயாங் மெதுவாக ப்ராஜெக்ட் ஃபைலை எடுத்து அதை தூசி தட்டி வயன் கையில் கொடுக்குறான். இந்தா, இது உன்னோடது அப்படிங்கிறான். வயன் கண்ணீரோடு அவனை பார்க்குறா. அடுத்த நொடி தயாங் திரும்பி சுஹானாவை பார்க்குறான். அவன் கண்ணில் இருந்த கோவத்தை யாருமே இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஹை மார்க்ஸ் வாங்குறதால கேரக்டர் வசந்துராது. நீங்கள் எல்லாரும் அவளை லாஸ்ட் மார்க் ஸ்டூடெண்ட்னு சொல்லி சிரிக்கிறீங்களே. ஒருத்தரோட மார்க்ஸை பார்த்து சிரிக்கிறது ஈஸி, ஆனால் அவங்க மனசு மாதிரி நல்ல மனசு வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டம். வயனன்னா கடந்த 2 மாதமாக பார்த்துட்ருக்கேன். ஒரு தடவை கூட அவளை ஹர்ட் பண்ணவங்கள அவள் திருப்பி ஹர்ட் பண்ணது நான் பார்த்ததில்ல. அவள் மேபி மார்க்ஸில் தோற்றுருக்கலாம், ஆனால் ஒரு மனுஷனாக அவங்க எல்லாரையுமே ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறான். வயன் அழுதுகிட்டே அவனை பார்க்குறா. சுஹானா கோவமா, அவளுக்காக இவ்வளோ பேசுகிற அளவுக்கு என்ன சீனியர் அவளை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறா. ஹால் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது. வயனும் ஷாக்காக தயங்க பார்க்குறா. தயாங் ஒரு 2 வினாடி அமைதியாக இருந்துட்டு, இப்போது தயாங் மனசுக்குள்ளேயே, நான் அவளை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கே இன்னும் தெரியல, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது,
அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு வயனை ஒரு செகண்ட் பார்த்துட்டு அகெயின் சுஹானாவை பார்க்குறான். டோன்ட் யூ டேர் டு டச் ஹர் அகெயின். அவளை அள வைக்கிற யாராக இருந்தாலும் எனக்கு எதிரி தான் அப்படின்னு சொல்கிறான். ஹால் ஃபுல்லாக சைலண்ட். ஒரு நொடி கழித்து ப்ரொஃபஸரோட குரல் கேட்குது. டீம் 7 ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வயன் ஒரு மாதிரி ஷிவர் ஆகிறா. தயாங் பொறுமையாக, வயன் நீயே ஸ்டார்ட் பண்ணு. சீனியர், நான் பக்கத்தில் இருக்கேன், நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. வயன் ஆழமாக மூச்சை இழுத்து விட்டுட்டு ஸ்டேஜ் மேலே ஏறி போகிறா. ஃபஸ்ட்டு 2 வரி குரல் நடுங்குது. ஆனால் தயாங் அவளை பார்த்து தலையசைக்கிறான். அந்த ஒரு பார்வை அவளுக்கு தைரியம் கொடுக்குது. ப்ரெசன்டேஷனை வெற்றிகரமாக முடிச்சிடுறா. ஓகே, நம்ம இதோட இந்த பார்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். அண்ட் செகண்ட் பார்ட்டில் இந்த ஸ்டோரி முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போடுறேன். பை கைஸ். அண்ட் என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பை கைஸ்.